அமைச்சர் மதிவேந்தன் நம்மிடையே இருக்கிறார். இந்த திமுக பொதுக்குழு குறித்து அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா மதுரையில நடந்த இந்த பொதுக்குழு என்பது தென் மாவட்டங்களை குறி வச்சு திமுக தேர்தல் பணியை தொடங்கி இருக்கதா சொல்றாங்க. உண்மையிலேயே தென் மாவட்டங்களை குறி, ஏன்னா நயினார் நாகேந்திரன் தெற்குல இருந்து வந்த பாஜக மாநில தலைவருங்கனால இந்த பொதுக்குழு இங்க நடக்குதாங்க சார். இதை எப்படி எடுத்துக்கணும்? தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஒரு உத்வேகத்தை இந்த பொதுக்குழு வாயிலாக உரையாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது 7வது பொதுக்குழு இங்கே இந்த மண்ணில். அதே சமயத்தில் வர இருக்கிற 7வது முறை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த பொதுக்குழுவை நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கு மதுரை மண்ணில் பெருமை மிக்க இந்த மதுரை மண்ணில் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த பொதுக்குழு வாயிலாக நிறைய கழக நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, அதேபடி திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்கள் கூட இணைஞ்சு நல்லபடி பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சாதனை, வரலாறு காணாத சாதனைகளை நம்ம இந்த 4 வருஷம் நம்ம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறார். அது எல்லாத்தையும் எளிமையான முறையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன விதத்தில் தோணுதோ அது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பா திமுக பொதுக்குழுல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் இது பண்ணாங்க. அதை தேமுதிகவினுடைய இப்போ இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அண்ணன் ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தேமுதிக அதிமுகவோட கூட்டணிக்கு எதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லப்பா, அது நான் எதுவும் சொல்லக்கூடாது. அது எல்லாம் தலைவர் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தலைவர் தான் முடிவு பண்ணுவார், தலைமை தான் முடிவு பண்ணணும். அதனால கூட்டணியை பற்றியான விஷயங்கள் இப்ப இருக்கிற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கு. அதனால வருங்காலங்களில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் எல்லாத்திலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கு. அதனால இப்ப தலைவர் சொன்னது என்னன்னா, இப்ப இருக்கிற கூட்டணி எந்த கட்டத்தில் எந்த ஒரு குழப்பம், வெளியில இருக்கவங்க குழப்பத்தை விளைவிச்சாலும் அதுக்கு எந்த ஒரு வழியும் கொடுக்காம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து பணியாற்றணும் தான் சொல்லியிருக்கிறார். குறிப்பா இளைய தலைமுறையினரை அதிகமா போய் சென்றடையணும், நாம சென்றடையணும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா தாவேகா இளைய தலைமுறையை தான் நோட் பண்ணி இது பண்றாங்க. அதே போல நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியில இருக்கிறாங்க இளைய தலைமுறையினுடைய வாக்கு சேகரிக்கிறதுல. திமுக அதை எந்த அளவுக்கு சார் இளைஞர்கள்ட்ட கொண்டு போக போறீங்கன்னா? திமுக இளைய தலைமுறை இவங்கெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு சில வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி தாவேகா இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக காலங்காலமா எப்பயுமே வாழையடி வாழையாக ஒவ்வொரு இளைய தலைமுறைக்கும் திராவிட சித்தாந்தத்தை அந்த கருத்தியல் ரீதியா அவங்களுக்கு கற்பிச்சு, அவங்களை புரிய வச்சு, அவங்களை அரசியல்படுத்துற ஒரு சிறப்பான பணியை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு திரை கவர்ச்சியோ, ஏதோ ஒரு புரிதல் இல்லாத ஒரு கொள்கையோ, குழப்பக்கூடிய கொள்கையோ அதெல்லாம் கிடையாது. தெளிவான கொள்கைகளோட இன்னைக்கு திமுக இளைஞர்களை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பல்வேறு இடத்துல வெவ்வேறு அமைப்புகளுக்கெல்லாம், காட்சிகளுக்கெல்லாம் போனாலும் அங்க போய் திருப்பி ஒரு தெளிவு பெற்று திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் இணைவாங்க. இங்க திமுக இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஒரு கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதை இன்னமும் விரிவுபடுத்தி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நம்ம திராவிட சிந்தாந்தத்தையும் திமுகவோட கொள்கையும் நம்ம பரப்பணும், அதை புரிய வைக்கணும். இது எந்த அளவுக்கு இந்த கொள்கைகள் இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு காரணமா இருக்குங்கிறத நம்ம புரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த திமுகவோட சாதனைகளையும் எளிமையான முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற எண்ணத்தை தான் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாங்க செய்வோம். புதிய இளைஞர்களை இணைப்பதற்கு முதலமைச்சர் வழிகாட்டிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் அறிந்து தெரிந்து செய்வோம் என அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு.